பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றும் கூட வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதாவது தேவன் யோவானுக்கு தரிசனமாகி அவன் கண்டவைகளை ஆவியில கண்டவைகள், அதாவது தேவன் அவனுக்கு சொப்பனம் மூலியமாக ஆவியில் கொண்டு போய் அவனுக்கு தேவன் கொடுத்த காண்பித்த காரியங்கள் என்னவென்றால், பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். யோவான் சொல்கிறார், பரலோகத்தில் வேறு மிகப்பெரிய சத்தம் கேட்டாராம். அந்த பெரும் சத்தம் கேட்டார், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அதாவது இந்த வசனத்தில் பார்ப்போமானால், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் வசிக்கிறதான இடம் நமக்குள் தான் என்று யோவான் சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவனும் சொல்கிறார், தேவனுடைய வாசஸ்தலம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். முதலாவதாக தேவன் நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிற தேவனாய், ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் தூணிலோ அல்லது துரும்பிலோ அல்ல. பிரியமானவர்களே, அவர் எனக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார். அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்கிறார். மனுஷர்களிடத்தில் தான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, முதலாவது. இரண்டாவதாக, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். எப்பொழுதும் இருப்பார் என்று அர்த்தம். வாசமாயிருப்பார் என்றால் எப்பொழுதும் என்னோடு தான் இருப்பார், எப்பொழுதும் உங்களோடு. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களோடு தான் இருப்பார். பிரியமானவர்கள், அவர் எங்கேயோ வெளியேந்து வருகிற நபர் கிடையாது, அல்லது அடிக்கடிக்கு நம்மை விட்டு தூரம் போகிற நபர் கிடையாது. நமக்குள்ளாகவே இருக்கிறார். ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே வந்துடுவார், நம்முடைய ஆத்மா விட்டு வெளியே வந்துடுறாரு. காரணம், பாவம் செய்யும் பொழுது அவர் அந்த பாவத்தின் பிரசனத்திற்குள்ளாக இருக்க முடியாது. பாவம் என்பது இருள். நீங்கள் இருளை உள்ள அனுமதிக்கும் பொழுது, பாவம் செய்ய நீங்கள் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய மனதை தூண்டும் பொழுது, தேவ ஆவியானவர், இயேசு கிறிஸ்து தெய்வம் அந்த இடத்தில் வாசம் செய்வதில்லை. அவர் உங்களை விட்டு அப்புறம் வந்து விடுவார். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர் ஜென்டில்மேன். நம்மளுடைய ஆண்டவர் ஒரு மரியாதைக்குரியவர். அவரை வாயை திறந்து கூப்பிட்டால் தான் நமக்குள்ளே வாசம் செய்வார். இல்லை என்றால், அவர் கூப்பிடவில்லை என்றால் அவர் நமக்குள் வாசம் செய்ய இயலாது. நம்மளுடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது. இது நம்முடைய சரீரமாக இருந்தாலும், இது நம்முடைய சுய சித்தத்தில் ஆண்டவர் சுய சித்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ளாக வேண்டுமென்றால் நாம் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்குள்ளாக வாரும், என்னை வழி நடத்தும், என்னை ஆசீர்வதியும், எனக்குள்ளே தங்கியிரும், வாசமாயிரும் என்றால் தான் தேவன் வாசம் செய்வார். அடுத்தபடியாக, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இரண்டாவது, ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். அவருடைய ஜனம் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். நாம் அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். மூன்றாவது, கன்ஃபார்ம் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னுடைய ஜனமாய், அதாவது என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் இருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக தேவன் சொல்கிறார், தேவன் தாமே அவர்களோட கூட, நான் அவர்களோட இருப்பேன், இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நான் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். அப்படி என்ன சொன்னால், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். பிரியமானவர்களே, நானே எல்லாமா இருப்பேன் அவர்களுக்கு, அவர்கள் தேவைகளை பார்த்து கொள்வேன், அவர்களுடைய காரியங்களை நான் கைகூடி வர பண்ணுவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். எனவே தான் இந்த 3 காரியங்கள் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். என்னவென்றால், முதலாவது,
தேவன் நமக்குள்ளாக முதலாவது வாசம் செய்ய வேண்டும். இரண்டாவது, வாசம் செய்கிற நமக்குள் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ ஜனமாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது, தேவன் நம்மோட கூடவே இருந்து நமக்கு தேவனாய் இருப்பார். அப்படி என்றால் என்ன? நம்மளுடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய அனைத்து தேவைகளையும், சிறிய காரியம் முதல் பெரிய காரியம் வரை தேவனே பார்த்து கொள்வார். தெய்வமே பார்த்து கொள்வார். அவர்தான் நம் தேவன் என்று இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த மூன்று காரியங்களும் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இரண்டாவதாக நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவ ஜனமாக இருக்கிற நம்மிடத்தில் அவர் வாசம் செய்து தேவன் தான் நம்மளுக்கு தேவனாக இருப்பார். அவரே எல்லாமாய் இருப்பார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இங்கே என்ன பார்க்க போறோம்னா, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்பது இங்கே கண்ணீர் வராது என்று சொல்லவில்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம் வாழ்க்கையில் கண்ணீர், வேதனைகள் இருக்கும். இருந்தாலும் அவைகளின் மத்தியில் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை வழி நடத்தி ஆறுதல் செய்து சமாதானம் கொடுத்து நம்மை நடத்துவார். அதைப்போல் இனி மரணமும் இல்லை என்பது, சரீரத்தில் மரணம் உண்டு, நம்முடைய சரீரத்தில் மரணம் உண்டு. பட் இந்த மரணம் எதை குறிக்கிறது என்றால், நம் ஆத்மாவில் காணப்படுகிற மரணம். அதாவது எனக்குள்ளான முன்பு பாவத்தினால் வந்த சாபங்கள், பாவத்தினால் வந்த பிரச்சனைகள், பாவத்தினால் வந்த மனக்குழப்பங்கள், பாவத்தினால் வந்த வேதனைகள், சமாதானமின்மை, இப்படிப்பட்ட மரணங்கள் இனி உங்கள் ஆத்மாவிற்கு நேரிடாது. ஜீவனை கொடுக்கிற ஒரு கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும் பிரியமானவர்களே. அதே போல துக்கம் இல்லை என்று சொல்கிறார். துக்கம் இல்லை என்பது நம்ம எது குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அலறுதலும் இல்லை என்பது, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க? அலறுவாங்க. ஐயோ, கை போச்சு, கால் போச்சு. இப்படிப்பட்ட சத்தங்கள் நம்முடைய குடும்பத்தில் காணப்படாது. அடுத்தபடி பார்த்தோம்னா, வருத்தமும் இல்லை. எதை குறித்தும் அது இல்லையே இது இல்லையே என்று நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். முந்தினவைகள் ஒழிந்து போயின. முந்தினவை என்பது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் செய்த பாவங்கள், அதற்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் என்னென்ன காரியங்களில் விழுந்து போய் கிடந்தீர்களோ அவைகள் உங்களை தொடர்ந்து வருவதில்லை. அவை எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. எனவே 7ஆம் வசனம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21:7, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. தேவன் நம்முடைய சரீரத்தில், ஆத்மாவில், ஆவியில் காணப்படும் பொழுது நாம் நிச்சயமாக ஜெயம் கொள்ள முடியும். தேவன் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவன், அழுகையின் பள்ளத்தாக்கிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ளாக இருந்ததானால் நிச்சயமாக தேவன் உங்கள் எல்லா விதமான பாரங்களை மாற்றி உங்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வார். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த வெளிப்படுத்தல நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவில், ஆவியில், சரீரத்தில் நீர் வாசம் செய்கிறீர். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாய் காணப்பட ஆண்டவரே, நீர் எங்களோடு நிரந்தரமாய் தங்கியிருக்க நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ஜனமாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீர் நிச்சயமாக சொல்லியிருக்கிறீர், நான் உன் தேவனாய் இருப்பேன், நானே உன்னை நடத்துவேன், நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை தப்புவிப்பேன், நானே உன்னை ஏந்துவேன், நானே உன்னை சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர்
பிரச்சனையில் இருக்கிறார்கள், தேவைகளோடு இருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளையும் எல்லா விதமான போராட்டங்களையும் நீக்கி அவர்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும், பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை வீடியோவை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெருக செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.